சாரீஸ்லாம் நல்லா இருக்கு, புது டிசைன்ஸ்ல இருக்கு. நாங்கள் இங்கே ரெகுலராக தான் வரோம். புதுசாக இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு, விலையும் நியாயமாக கரெக்டாக இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அவருக்கு அதில் கேட்குமான்னு பார்க்கலாம். ஆனால் எப்படி பார்க்குறீங்கன்னா பட் 60 நாளில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சு விஜய் ஜெயிப்பார்னு நினைச்சிருந்தீங்களா? எதிர்கட்சியாக வருவார்னு எதிர்பார்த்தேன், ஆளுங்கட்சியாக வருவார்னு எதிர்பார்க்கல. அவருக்கு ஓட்டு போட்டால் பாதி பேரே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் வந்து ஒரு இப்படி அதாவது குறிப்பாக வந்து மற்ற கட்சி எல்லாரும் காசெல்லாம் கொடுத்து அவங்க அந்த காசை வாங்கிட்டு விஜய்க்கு என்ன தேவைக்காக ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய்ன்ற ஒரு நியூட்ரல் ஃபேஸு, அதனால் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கட்சியில் இருக்கிற கேண்டிடேட் தெரியாமல் தான் பல பேரும் ஓட்டு போட்டதாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பிடிஆர் தோத்தது, ஸ்டாலின் தோத்தது, இதெல்லாம் வந்து வரலாற்றில் எழுத வேண்டிய சொற்கள். அதே மாதிரி ஏடிஎம்கேலையும் ஸ்டார் கேண்டிடேட்ஸே தோற்றுருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு கேஸ்டாக இருக்கும், இல்லை கேஷாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம மக்களை வந்து இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு தெரிஞ்சால் உங்களை 2000 ரூபா கொடுத்து நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட வச்சிடலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. அதை விஜய் மாற்றிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் விஜய் ஃபேக்டர் இங்கே ஒர்க் ஆகிருக்கு, அதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஆனால் விஜயே கேஸ்ட் பார்த்து தான் ஆள் வச்சுருக்காருன்னு எனக்கு ஃபீல் இருக்குது. அது நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தா தெரியும், அது அவருக்குமே தெரியும். அவரோட ஃபேன்ஸ் ஒத்துக்காமல் இருக்கலாம், நானும் அவர் ஃபேன் தான். ஆனால் அவரே கேஸ்ட் பார்த்து தான் ஆள் போட்டிருக்காரு. ஆனால் மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடல. மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடல. மக்கள் வந்து விஜய் ஃபேஸ்க்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் கத்திலையும் துப்பாக்கிலையும் என்ன பண்ணுவாரோ அதை ஃபீல்டில் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறாங்க. நானும் அதை தான் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். ஆட்சியெல்லாம் கவிழ்க்க போகிறேன், அதிமுக திமுக சேர்ந்து கவிழ்க்க போகிறோங்கலாம் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இல்லை, அது சும்மா வாயால் சொல்லலாம். திமுகவே பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கிற வார்த்தை நடத்தியிருக்காங்கன்னா வந்து சிபிஎம், சிபிஐ, விசிகா தோழர்கள்லாம் வெளியில் வந்து சொல்கிறாங்க. இல்லை, நான் வெளில போகணுன்னா எனக்கு ஒரு காரணம் வேணும்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், விசிகா பிஜேபியோட வச்சுருந்தாலும் இப்போ லாஸ்ட் டைம் காங்கிரஸ் கிட்ட பிஜேபி கிட்ட காங்கிரஸ் தோத்துது. அப்போ டிஎம்கே காங்கிரஸை விட்டு வெளில வந்து பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம்? இது சூப்பர் மூன் சொல்லியிருப்போமா, டிஎம்கேவை எதிர்த்துருப்போமா? இப்போ சிபிஎம் விசிகேலாம் அதை பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், ஏன்னா நமக்கு விஜயை பிடிக்கும். ஆனால் அவங்க பண்ணது தப்பு தான். ஏன்னா நாங்கள் யாரெல்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க விஜய் வேணான்னு நினச்சி தான் ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டை வச்சு இவங்க இதை பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ டிஎம்கே பிஜேபி கூட போயிருந்தால் நான் எவ்வளோ அகெயின்ஸ்டாக பார்த்துருப்பேனோ அதேமாரி விசிகே போனாலும் நான் பார்த்துருக்கணும். ஆனால் நிறைய பேர் பார்க்க தவறிட்டாங்க. அகைன் விஜய் ஃபேக்டர் தான். இந்த 5 வருஷம் டைம் விஜய்க்கு இருக்குது. நல்லா பண்ணார்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்க. நானும் நல்லா பண்ணுவார்னு தான் எதிர்பார்க்குறேன். நல்லா பண்ணுவாரா வச்சு செய்வாரான்றது டைம் தான் சொல்லணும். கேளுங்க. பேசிக்காக நல்லா இருக்கா? அது மட்டும் தான் சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்குது. ஏன் உங்களுக்கு விஜய் கட்சி ஆட்சி பிடிச்சிருக்குண்ணா? புரியல. இல்லை, நேர்மையாக இருக்குது. ஆனால் அவர் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் காசு கொடுத்து எம்எல்ஏலாம் விலைக்கு வாங்குறாராம, குதிரை பேரம் பண்ணுறாராம. அப்படிலாம் இருக்காது. அது தேவையில்லாத வேலையை ஆஜர்படுத்துகிறாங்க. விஜய் ஆட்சி உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு? விஜய் ஆட்சி ஆட்சி பிடிச்சிருக்கு, மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா? நல்லது பண்ணுவார், பார்க்கலாம். அதிமுக திமுக கூட்டணி வச்சு விஜய் தோக்கடிக்க போகிறாங்களாமே. தோக்கடிக்கிட்டோம், பார்க்கலாம். எப்படியா அடுத்த வருஷமா அவர் தான் நிற்கணும். இவர் நல்லது பண்ணா 2031 விஜய் கண்டிப்பாக. உங்களுக்கு ஓகே தான் ஐயா. டிவிக்கு குதிரை பேரம் பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. குதிரை பேரெல்லாம் வந்து போராம மேலே தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிக்கலாம். நான் வந்து குதிரை பேரம் பேசுகிறாங்க, அதனால் ஆட்சியை கவிழ்க்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க ஆதங்கத்தில் பேசுகிறாங்க, தோத்துட்டுமேன்ற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. குதிரை பேரம் பேசுகிறேன்னு சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்களாம் வந்து தான் சேர்றாங்க. ஆமாம், நாங்கள்லாம் வந்து ஏற்கனவே வந்து கூட்டாட்சின்னு தானே சொல்லியிருந்தோம், யார் வந்தாலும் ஏற்றுக்கிறோம். ஆமாம் ஆமாம், உண்மை தான். ஆனால் எல்லாரும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க டிவிக்கு ஆட்சியை. கேவலமாக யாருமே நம்ம கூட ஒரு வாழ்க்கையில் முன்னேறோன்னா எல்லாம் கேவலமாக தான் பேசுவாங்க. அதுக்காக நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஒரு குதிரை பேரம் இனி நீங்கள் பேசினா அதிமுக திமுக சேர்ந்து டிவிக்கு ஆட்சியை கலைச்சிரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது ஐயா. நான் நினப்பு தான் பொழப்பு கிடைக்கும். அதெல்லாம் நடக்காது. எல்லாமே போராமை மேலே ஆதாங்கத்து மேலே தான் பேசுகிறாங்களாங்காட்டியும் மற்றபடி வந்து கடவுள் நினச்சா தான் எதையும் முடிக்க முடியும். மனிதன் நீ நான் பேசி ஒன்றும் நடக்கிறது நடக்கும். அதான் உண்மை. அவர் வந்து விஜய் வந்து எல்லாமே நல்ல வழியில் தான் போகுது, ஒரு குறைக்கெல்லாம் கிடையாது. ஆனால் மக்களுக்கு லேட்டாக புரியும், உடனே புரியல, அதான் விஷயம். மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. டிவிக்கு ஆட்சி 2031 தொடருவாண்ணா. ஆண்டவங்கிட்ட தாங்க இது ஐயா. நமக்கு ஆசை இருக்குது. அவர் கண்டிப்பாக அவர் போகிற போக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவர் அப்படியே பண்ணின்னு வந்தால் எங்களுக்கு ஆசை தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கோம். எங்களுக்கு ஏதோ ஒரு சம்பளம் ஊதியம் ஏற்றினா நல்லாயிருக்கும்.
கட்டட தொழிலாளி வேலை செய்கிறோம், எங்களுக்கு எதுவும் சம்பளம் ஊதியம் ஏற்றுனா நல்லாயிருக்கும். விலைவாசி ஏற்றுறாங்க, சம்பளத்தை ஏற்ற மாட்டுறாங்க. இதெல்லாம் எங்கே கோரிக்கை இருக்குது? விஜய் வந்து எங்கேயுமே ஊழல் நடக்காட்டி அதை வச்சே நம்ம சரியான ஆட்சி நடத்தலாம். இப்போ அவர் நேராகவே சொல்கிறாரு, எங்கே லஞ்சம் கட்டாலும் கொடுக்காதீங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்றாரு. இப்போ முதலமைச்சரே சொல்லும்போது எவ்வளோ ஆதரவாக இருக்கும்னா இருக்குது. ஆனால் ஒன்றும் இப்போ வழியில் அப்படியே பிளாக்ல வாங்கி தான் இருக்காங்க. அதை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாளளவில் தான் அவங்களாம் அதான் திருடர்களே பார்த்து திருந்தினா தான் திருந்த முடிய மாட்டியும், நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைண்ணா, இப்போ முதலமைச்சரே சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு எண்ணம் வர மாட்டேன். இந்த மாதிரி அது தன்னம்பிக்கை வருது இல்லை மனிதனுக்கு. நாங்கள் கொடுக்க மாட்டாங்கன்னு அதிகாரம் பண்ணி பேசலாமே, நாங்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு பயம். அவன் வந்து திருட்டு அளவில் தான் காசு வாங்குறான். கேமராக்கு எதுனா மரம் இட்டு போய் தான் காசு வாங்குறாங்க. இப்போலாம் இருக்க தான் செய்யுது, எல்லா துறையிலையும் இருக்குது, போலீஸ் துறையிலையும் இருக்குது. என்ன பண்ண, அவங்க வாங்கியே பழகிட்டாங்க இல்லையா, உடனே நிறுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? இருக்க வாய்ப்பு இருக்குது. நன்றிண்ணா. என்ன பார்க்குறீங்க? ஓகே இல்லை. டிவிக்கு ஆட்சி ஓகே இல்லை, இது வரைக்கும் ஓகே இல்லை. என்ன சரியில்லைன்னு நினைக்கிறீங்கண்ணா? பழைய ஆட்சி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. சரி, ஆனால் புது முதல்வர் மாற்றங்கள் எதுவும் கொண்டு வரல. சரி, முதல்வர் என்ன கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? என்ன கொண்டு வரலண்ணா? மாற்றங்கள் நிறைய இருக்கிறது. இல்லை, நீங்கள் இதை விஜய் பண்ணுவார்னு நினச்சா பண்ணல அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களா? அந்த பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அது இன்னும் சரி வரல. அது பழையபடி எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்குது. அதை கொஞ்சம் முன்னெடுத்து கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. நன்றிண்ணா. சூப்பராக இருக்காயா? ஆனால் எல்லாரும் வந்து குதிரை பேரம் நடக்குது. அது எல்லார் ஆட்சிலையும் எல்லாமே அந்தந்த சூழ்நிலையில் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு இவர் சொல்ல முடியாதுல்ல. அது அவங்கவுங்க வந்து இப்போ பதவிக்காக ஆசைப்பட்டு போகிறது, அதுக்கு இவங்க வந்து இப்போ பொறுப்பாக முடியாது. ஆனால் அப்படி பண்ணால் அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சியை கவிழ்க்க போகிறோம்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் எல்லாமே வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுறது இப்போ ஆசைப்பட்டு எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் அவங்களுக்கே இதாகிடும். இப்போ அதிமுக திமுக சேர்ந்து விஜயை கவிழ்த்துட்டு இன்னொரு தேர்தல் வச்சா நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நம்ம விஜய்க்கு தான் பண்ணுவோம். விஜய் தான் பண்ணுவீங்க. நீங்கள் சொல்லுவோண்ணா, யாருக்கு? விஜய் தான். சரி, ஆமாம், இதான் இல்லை விஜய் தான். இப்போ ஏன்னா இப்போ ஒரு 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 இப்போ இது பார்க்கணும்ல, நல்லா இப்போ இதாக ஓடுதான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக திமுக சேர்ந்து கூட்டணி வச்சுட்டாங்கன்னா எதுவுமே வராது கண்டிப்பாக வர்றதுக்கு தான் தெரியல. அதிமுக திமுக வர்றதுக்கு தான் தெரியல. நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவீங்க? அதுதான் விஜய் தான். விஜய் தான். ஆமாம், விஜய் தான். ஓகே, நன்றிண்ணா. ஆமாம்.